ஏற்கனவே கலைஞருடன் மிகவும் நெருக்கமானவர் வைரமுத்து. காலையில் எழுந்த உடனே வைரமுத்துக்கு ஃபோன் பண்ணுறதா வைரமுத்துவே சொல்லியிருக்காரு. அதேமாதிரி எல்லா விழாக்களையும் வைரமுத்தை புகழ்வார். சில விஷயங்கள் வைரமுத்து கலைஞருடைய அடிமையாகவே இருந்தார். ஆனால் இந்த அரசாங்கத்தில் கவிஞர் வைரமுத்துக்கு பெருசாக ஒன்றும் அங்கீகாரம் கிடைக்கல. அதாவது சாதாரண பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சினிமா பாடல்களை நம்பி பட்டிமன்றம் நடத்தியிருந்த லியோனியை கூட பாடநூல் வாரியத்துக்கு தலைவராக போட்டிருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் வைரமுத்துக்கு எந்த அதிகாரமும் ஒரு பதவியே வழங்கப்படவில்லை. ஆனாலும் அவங்க அப்பா பேரை சொல்லி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் ஒரு பெரிய இடம் கொடுக்கப்பட்டது. அதுவே சட்டவிரோதம். ஏன்னா சொந்த வீடு இருப்பவர்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தில் இடம் கொடுக்க மாட்டாங்க. இல்லாதவர்களுக்கு தான் வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்று வாரியம். அந்த சூழ்நிலையில் இவருக்கு இடம் கொடுத்தாங்க வைரமுத்து. 50,000 ரூபாய்க்கு நான் எழுதின புத்தகத்தை வாங்குங்க, நேரடியாக காசு கேட்க மாட்டார். 50,000 ரூபா அல்லது 1 லட்சம் என்னுடைய புத்தகங்களை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நிபந்தனை வைப்பார். அது தெரியுமா உங்களுக்கு? புது கதையாக இருக்குது சார். இல்லை, இது உண்மை. நானே நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நானே அனுபவப்பட்டேன். அதே மாதிரி இசைஞானி இளையராஜாவுடைய பெரிய மோதல். இளையராஜா இசையமைப்பதை ஒரு காலகட்டத்தோடு இவரை கவிட மாட்டார். இசைஞானி இளையராஜா இசையில் கவிஞர் வைரமுத்து பாடல்கள் எழுதுவதை நிறுத்திவிட்டார். வைரமுத்து அவங்களுடைய வலையில் சிக்கிய பெண்மணிகள் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை பாதிக்கும். தேவையா எனக்கு? நான் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? அலிகேஷனுங்கிறது இப்போ சின்மையை சொன்னாங்க, நாம் சொல்கிறோம். மற்ற பெண்கள் எப்படி சொல்லுவாங்க? இப்போ நிறைய நடிகைகள் பாலியல் புகார் சொல்கிறாங்க. நான் ஒரு நடிகர், நான் ஒரு டைரக்டர் என்னை போனார், என்னை நிர்வாணமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், இன்னும் நிறைய இந்த மாதிரி சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட். ஆனால் அந்த நடிகர் யார், அந்த தயாரிப்பாளர் யார், அந்த இயக்குனர் யாருன்னு அந்த நடிகைகளார் சொல்ல முடியுதா? அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத இடமே இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிடிக்கலையா, சினிமா விட்டு போயிரு. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளரும் சினிமா நடிகரும் யூடியூபருமான திரு பைல்வான் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து சார் அவங்களுக்கு வந்துட்டு ஞானபீடம்ன்ற விருது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க சார்? இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, ஒரு விருது கொடுக்கப்படும் பொழுது அந்த விருது அவர் திறமையானவராங்கிறத மட்டும் வச்சு கொடுக்கக்கூடாது. அவர் ஒழுக்கமானவரா அப்படிங்கிறத பரிசீலித்து கொடுக்கணும். அப்படி பார்க்க போனால் வைரமுத்து ஒழுக்கமானவர் அல்ல. அதனால் வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது கொடுப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுக்கு முன்னால் முதல்ல வாங்கினவர் எழுத்தாளர் அகிலன், மிகச்சிறந்த எழுத்தாளர், நாவலாசிரியர். அதுக்கப்புறம் ஜெயகாந்தன், அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தர். இப்படி முதல்ல 2 பேரும் ரொம்ப நல்ல மனிதர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஜெயகாந்தன் தன்னுடைய மகளை கலப்பு திருமணம் செய்து கொடுத்தவர், மகளுடைய காதலை அங்கீகரித்தவர், கடைசி வரை மனைவியோடும் மக்களோடும் வாழ்ந்தவர். அகிலனும் அப்படித்தான். அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானபீட விருது கொடுத்து விட்டு ஞானமே இல்லாத, ஒழுக்கம் இல்லாத வைரமுத்துவுக்கு இந்த ஞானபீட விருது கொடுத்தது ஞானபீடு விருதை அவமானப்படுத்துவதாகவும் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, வைரமுத்து அவருடைய மனைவி, காதல் மனைவி பொன்மணி வைரமுத்துவோடு சேர்ந்து வாழலை. பொன்மணி தனியாக வாழ்கிறாங்க, வைரமுத்து தனியாக வாழ்கிறாங்க. இது நீங்கள் கூகுளில் போனாலே தெரியும். வைரமுத்து குடும்பம்னு பார்க்கும்போது அவருடைய 2 மகன்கள் பேர் தான் வந்திருக்கும், மனைவி பேர் வராது. இப்படிப்பட்டவர் எப்படி ஞானபீட விருது கொடுக்கலாம்?
இப்படிப்பட்டவர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க, இப்படிப்பட்டவரை வந்துட்டு தொடர்ந்து பாடகி சின்மையை வந்துட்டு நிறைய விஷயங்களை இவர் இந்த மாதிரிலாம் பண்ணார், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இதனை தொடர்ந்து அரசு ஏன் இவர் மேலே இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க? இது இதனால் அரசு வந்து தன்னை எதிர்ப்பவர்களை வேகமாக ஏற்பு நடவடிக்கை எடுக்கும். தங்களுடைய ஆதரவாளர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது. ஏற்கனவே கலைஞருடன் மிகவும் நெருக்கமானவர் வைரமுத்து. காலையில் எழுந்த உடனே வைரமுத்துக்கு ஃபோன் பண்ணுறதா வைரமுத்துவே சொல்லியிருக்காரு. அதுமாதிரி எல்லா விழாக்களையும் வைரமுத்தை புகழ்வார். சில விஷயங்கள் வைரமுத்து கலைஞருடைய அடிமையாகவே இருந்தார். ஆனால் இந்த அரசாங்கத்தில் கவிஞர் வைரமுத்துக்கு பெருசாக ஒன்றும் அங்கீகாரம் கிடைக்கல. அதாவது சாதாரண பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சினிமா பாடல்களை நம்பி பட்டிமன்றம் நடத்தியிருந்த லியோனியை கூட பாடநூல் வாரியத்துக்கு தலைவராக போட்டிருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் வைரமுத்துக்கு எந்த அதிகாரமும் விருதும் பதவியே வழங்கப்படவில்லை. ஆனாலும் அவங்க அப்பா பேரை சொல்லி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, கவிஞர் வைரமுத்துக்கு சொந்த வீடு இருக்கும்போது வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் ஒரு பெரிய இடம் கொடுக்கப்பட்டது. அதுவே சட்டவிரோதம். ஏன்னா சொந்த வீடு இருப்பவர்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தில் இடம் கொடுக்க மாட்டாங்க. இல்லாதவர்களுக்கு தான் வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்று வாரியம். அந்த சூழ்நிலையில் இவருக்கு இடம் கொடுத்தாங்க வைரமுத்து. அப்படி ஒரு ஆள் தான் வைரமுத்து. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு விழாவுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அவருடைய நிபந்தனை என்ன தெரியுமா? 50,000 ரூபாய்க்கு நான் எழுதின புத்தகத்தை வாங்குங்க. நேரடியாக காசு கேட்க மாட்டார். 50,000 ரூபா அல்லது 1,00,000 என்னுடைய புத்தகங்களை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நிபந்தனை வைப்பார். அது தெரியுமா உங்களுக்கு? புது கதையாக இருக்குது சார் இது. இல்லை, இது உண்மை. நானே நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நானே அனுபவப்பட்டேன். அதே மாதிரி இசைஞானி இளையராஜாவுடைய பெரிய மோதல். இளையராஜா இசையமைப்பதை ஒரு காலகட்டத்தோடு இவரை கவிட மாட்டார். இசைஞானி இளையராஜா இசையில் கவிஞர் வைரமுத்து பாடல்கள் எழுதுவதை நிறுத்திவிட்டார். அவ்வளோ பெரிய இசைஞானி இளையராஜா விழாவுக்கும் வைரமுத்து போகவில்லை. தன்னை அறிமுகப்படுத்திய இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவுக்கு துரோகம் பண்ணிட்டார் வைரமுத்து. இது நீங்கள் எப்படி துரோகம்னு சொல்கிறீங்க? இது வெளிப்படையாக சொல்ல முடியுமா? இது என்ன மாதிரி துரோகம் அப்படின்னு இளையராஜாவுக்கு அவர்? அதாவது ஒன்று அறிமுகப்படுத்தினார். நீ இன்னைக்கு கவி பேரரசு, இன்னைக்கு சினிமாவில் இவ்வளவு கோடி கோடியாக சம்பாதிச்சது காரணம் இசைஞானி இளையராஜா. அவர் ஒரு கருத்தை சொன்னால் நீ என்ன செய்யணும்? எழுத்து பேசலாமா? குருவை எழுத்து பேசலாமா? தப்பு இல்லை. அது அந்த அடிப்படையில் தான் 2 பேரும் பிரிஞ்சாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்மையை வந்து தொடர்ந்து இவர் மேலே ஒரு புகார் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வளராமல் போகிறதுக்கு காரணமே இவர் தான் சொல்கிறாங்களே. இது வந்து இல்லை, அந்த சமயத்தில் சின்மைக்கும் பாடல் வாய்ப்பு குறைஞ்சிட்டு, வைரமுத்துக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் போகலை. வைரமுத்து பாடல் எழுதுனா பெண்களுக்கு பிடிக்காது, அவர் ஒழுக்கம் இல்லாதவர் ஆயிட்டார், இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்காரு, அவர் இசை அமைப்பதற்கு வந்தால் பாடுறவங்களோட பாலியல் பலாத்கார வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் வைரமுத்துக்கு பாடலாசிரியர் வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. இப்போ எந்த படத்தில் வைரமுத்துக்கு பாடல் எழுதுறாரு? பெருசாக இல்லை, வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. நிறைய புதிய இயக்குநர்கள் சினேகன் முதற்கொண்டு எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவர் பாடலாசிரியர்கள் தயாரிப்பாளர்கிட்ட ஒரு நிபந்தனை போடுவார், எல்லா பாடல்களையும் நான் தான் எழுத வேண்டும் பார். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. எம்ஜிஆர் காலத்திலே நிறைய பேர் கவிஞரை தவிர மற்ற பாடலாசிரியர் எழுதியிருக்காங்க. இவர் ஒரு அடம் பிடிச்சவர், ஏன்னா நான் தான் எல்லா பாட்டும் எழுதுவேன். அது தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளருக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் உங்ககிட்ட வைரமுத்து பற்றிய புரிதல் என்னவா இருக்குது? இல்லை, அவர் நல்ல கவிஞர், நிறைய பாடல்கள் நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதாவது பெரும்பாலும் அவருடைய மதுரை மண் வாசனை அந்த பாடல்கள் இருக்கும், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அதே மாதிரி தேவையில்லாமல் ஆங்கில மொழி உபயோகத்தை தமிழ் பாடலில் பண்ணவர் வைரமுத்து. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கவிஞரசு கண்ணதாசன் வந்து ஆங்கிலம் பயன்படுத்தியிருப்பார். இவர்
தேவையில்லாமல் கன்னடம், ஆங்கிலம், மலையாளத்தை புகுத்துவார். அதுவும் கண்டிப்பாக ரஜினிகாந்த் படத்தில் கன்னடம் இருக்கும். அந்த அதாவது ரஜினிகாந்தை தாஜா பண்ணுங்கிறதுக்காக கன்னட மொழியை தமிழ் பாடல்களை பயன்படுத்துகிறாரு. இதெல்லாம் எதுக்கு? அவரோட பர்சனல் கேரக்டர் எப்படின்னு சொல்லுவீங்க? அதான் சொன்னல, அவர் காதலிச்ச பொன்மணி வைரமுத்துவோடைய அவருடைய வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரி தனியாக வாழ்கிறாங்க, இவங்க தனியாக மனைவியை தாண்டி இல்லை. அதாவது நிறைய பாடல் பாடுகிறவர்களை, அதாவது பாடகிகளை அவர் வசியப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. யாரும் அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதான் அந்த தைரியம் யாருக்கும் வரல. சின்மைக்கு வந்த அந்த தைரியம் இன்னும் யாருக்கும் அந்த மாதிரி வரல இல்லையா, அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க? ஆமாம். ஒருவேளை இது என்ன காரணம்? அது மேபி அவர் மிரட்டலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? பெரிய மனுஷன், அரசாங்க சப்போர்ட் இருக்கு அவருக்கு. அவர் பயம் சொல்ல வரீங்க? ஆமாம். அவர் மேலே எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. மாறாக நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்காதுங்கிற பயம்தான். ஸோ அதனால் பயத்திலே எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி போயிடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இருக்கலாம். நீங்கள் அறிஞ்ச வரையில் வைரமுத்து அவங்களுடைய வலையில் சிக்கிய பெண்மணிகள் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை பாதிக்கும். தேவையா எனக்கு? நான் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? அலிகேஷனுங்கிறது இப்போ சின்மையை சொன்னாங்க, நாம் சொல்கிறோம். மற்ற பெண்கள் எப்படி சொல்லுவாங்க? இப்போ நிறைய நடிகைகள் பாலியல் புகார் சொல்கிறாங்க. நான் ஒரு டைரக்டர் என்னை போனார், என்னை நிர்வாணமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். இன்னும் நிறைய இந்த மாதிரி சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட். ஆனால் அந்த நடிகர் யார், அந்த தயாரிப்பாளர் யார், அந்த இயக்குனர் யாருன்னு அந்த நடிகைகள் யார் சொல்ல முடியுதா? சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரே ஒரு நடிகை பாவனா கேஸ் போட்டாங்க நடிகர் திலீப் மேலே. அவர் ஒரு 6 மாதம் உள்ள வந்து இப்போ வெளியே வந்துட்டார். இப்போ பாவனாவும் தயாரிப்பாளர் நடிகை ஆகிட்டாங்க. அந்த ஒரு நடிகை தவிர வேறு யாரும் அப்படி சொல்லவே இல்லையே. சொன்னதானே சொல்ல முடியும். அவங்களே ஓப்பனாக சொல்லாத போது நான் எதுக்கு ஓப்பனாக சொல்லணும்? அது மட்டும் இல்லை, 2 மகன்கள் மதன், கார்கி, கபிலன், இந்த 2 பேருமே வைரமுத்தோட இல்லை. மதன் கார்கி தனியாக வசனம் எழுதுறாரு, பாடல் எழுதுறாரு. கபிலன் அப்படி தான். 2 பேருமே அப்பாவோட சரியான உறவில் இல்லை. ஸோ அவங்களுக்குமே தெரியும் அப்பாவோட கேரக்டர் இதுதான்றது, அவங்க பசங்களுக்குமே தெரியும் வைரமுத்து இப்படி தான் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே இவர் வந்துட்டு சின்மைக்கிட்ட இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டார் இல்லையா? இப்போ ஆரம்பத்திலேயே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இவருடைய சகாப்தம் அப்பயே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? சகாப்தம்லாம் முடியாது, நிரூபிக்க முடியாதுங்க. ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் பண்ணாருன்னா அதுக்கு சாட்சி வேணும்ல. யார் சாட்சி சொல்லுவா சினிமாவில்? இல்லை, அப்போல்லாம் அவங்க அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ தொடர்ந்து கேஸ் கொடுத்துட்ருக்காங்க அவர் மேலே. அப்போதே கொடுத்துருக்கலாம்ல ஆரம்பத்தில்? இல்லை, அவங்க கடமை எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகை, தமிழ் நடிகை, தெலுங்கில் ஒரு நடிகரால் அவமானப்படுத்தப்பட்டார். செட்லேயே அவமானப்படுத்தப்பட்டார். ரூமுக்கு போய் கதவு தட்டினார், தெரியுமா? ஆனால் அந்த நடிகை போய் தெலுங்கு ஆந்திரா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ் வந்து விசாரித்தாங்க. மறுநாள் ஷூட்டிங்கில் யாருமே அந்த நடிகரை எடுத்து சொல்லலை. அந்த அம்மா போய் சொல்லுது, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த கேஸ் அப்படியே மாறிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க பேக்கப் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க நடிகை. இது நடந்தது, இது செய்தியாகவே வந்தது. அதனால் சினிமாவில் அப்படித்தான். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத இடமே இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிடிக்கலையா சினிமா விட்டு போயிரு, இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ புதிய பட தயாரிப்பாளர் ஒருத்தர் பேசும்போது என்ன சொன்னார், நாங்கள் நடிகர்கிட்ட காசு வாங்குகிறோம், நடிக்கிறவர் எனக்கு காசு கொடுக்குறாரு. ஆனால் இப்போ நடிக்க வர்ற நடிகைகள் காசு கொடுக்க முடியாது, அவங்க ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஏழையாக இருக்காங்க. அப்போ அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டால் தான் நான் அவங்கள வச்சு படம் எடுக்க முடியும். ஏன்னா அந்த படத்துக்கு உத்தரவாதம் கிடையாது, போட்ட காசுலாம் போயிடும் அப்புறம் அப்படின்னு புதிய தயாரிப்பாளர் பலர் புலம்புறாங்க. சமீபத்தில் கூட ஒரு நடிகை வந்து நடிக்க வந்துச்சு. வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு கிஸ்ஸிங் சீனு, ரேப் சீன் இருக்கணுன்னே நடிக்க மாட்டேன்னு ஓடிடுச்சு. அப்புறம் நடிச்சிருச்சு, அதே படத்தில் நடிச்சது. ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பு பயந்துட்டு ஓடிச்சு. இதை தயாரிப்பாளரே சொன்னார். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம்னு சொல்ல வரீங்க? சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம் பத்திரிகையாளரை பார்த்த உடனே படம் பார்த்துச்சு, பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கணும்னு எழுந்து ஓடிச்சு கிடன்ட்டு. இந்த கொஸ்டின் கேட்ட போகிறாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது, அது வேறு விஷயம். இப்படி அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு அவங்க வருத்தம் தெரிவித்தாங்க, இல்லை மறுப்பு தெரிவித்தாங்கன்னா அவங்களுக்கு
ஃபியூச்சர் அதோட இந்த இண்டஸ்ட்ரியில் இடமே கிடையாது. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. அவங்க அடி சோனான்னு ஒருத்தி இருந்தாங்க, அவங்களும் இதே மாதிரி தான். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். பல பெண்களுக்கு பாலியல் ரீதியாக இந்த மாதிரி துன்புறுத்தல் கொடுத்த இப்படிப்பட்டவருக்கு இந்த அரசு கௌரவப்படுத்துறது, விருது கொடுக்கறதுலாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த விருதுக்கு அவர் லாயக்கற்றவர், கண்டனத்துக்குரியது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை எதிர்த்து நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் சின்மை எப்போ வைரமுத்து பற்றி பேசுகிறாங்களோ அப்போ இருந்தே நான் வைரமுத்துக்கு ஆதரவாளர் அல்ல. இப்போ நீங்கள் சின்மை மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு. ஆமாம். சரி, இதை தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வெளில சொல்ல வரமாட்டாங்க, தயங்குவாங்க, அவங்களுக்கு நான் இந்த கண்டென்ட்லேயே பல சொல்லியிருக்கேன், நடிகைகளை பற்றி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி பாடகி சுசித்ராவுக்கும் இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்தாரா சார் வைரமுத்து? சுசித்ரா வைரமுத்தை பற்றி ஒரு விஷயமே சொல்லலை, அவங்க நடிகர்களை பற்றி தான் சொன்னாங்க, மற்றபடி வைரமுத்தை பற்றி சுசித்ரா சொல்லலை. ஆனால் அவங்க இதில் பாதிக்கப்படலைன்றது சொல்ல வரீங்க? வைரமுத்துவால் பாதிக்கப்படல, அவங்க சொல்லலை. உங்களுடைய பார்வையில் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி? அது எப்படி ஏன் பார்வை? அந்த மாதிரி சுசித்ராவே சொல்லாத எனக்கு அந்த தனி பார்வை இருக்குது. செய்தியாளனா செய்தியை தானே சொல்லுவேன், வேந்தி எப்படி சொல்ல முடியும்? சினிமாவுக்கு வந்து பாட்டு வந்துட்டு கம்போஸ் பண்ணுறாங்க, மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இருக்காங்க, அங்கே வந்து பாடலாசிரியர் இருக்காங்க. இப்போ அந்த பாடலாசிரியர் தான் எனக்கு இவங்க தான் பாடணும், இந்த பாடகி தான் பாடணுன்றதை வந்துட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களா அந்த இடத்துல? கிடையவே கிடையாது. இசையமைப்பாளர் யாரை பாடணும்னு நினைக்கிறாரோ அவங்க தான் பாடுவாங்க. தயாரிப்பாளர்கள் சிபாரிசு பண்ணலாம், அதை ஏற்றுக்காது இசையமைப்பாளருடைய தனி உரிமை. பாடலாசிரியர் அந்த பொண்ணு நல்லா பாடுறான்னு சொல்லலாம், அவ்வளோதான். அதை ஏற்றுக்காது இசையமைப்பாளருடைய உரிமை. எனவே பாடகர் பாடகிகளை தேர்ந்தெடுப்பது இசையமைப்பாளர் தான், பாடலாசிரியர்கள் அல்ல. அந்த இடத்துல ப்ரொடியூசருக்கும் ஒர்க் கிடையாது, ப்ரொடியூசரும் டிசைட் பண்ண முடியாது, பாருங்க அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். அதை ஏற்றுக்காது இசையமைப்பாளர். சரி, தயாரிப்பாளர் கேட்குறாரு பார்ப்போம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நானே பாடுவேம்பாங்க, சரி பாடி தொலைஞ்சு விட்டுருவாங்க இசையமைப்பாளர். சார், இப்போ சமீப காலமாக வந்துட்டு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தீங்க, சமீப காலமாக வந்துட்டு புதுசாக நடிக்க வர நடிகைகளை வந்துட்டு டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உனக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்றாங்க. அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற சில நடிகைகள் வந்துட்டு வெளியில் வந்து பகிரங்கமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு சினிமா துறையில் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் தாக்கத்தை கொடுக்காது, எல்லாத்துக்கும் தயாராக தான் சினிமா நடிகைகள் நடிக்க வர்றாங்க. நானே நேர வீட்டை பேசி பார்த்துட்டேன், சினிமா நடிக்கிறதா நான் என் உடலில் கொடுக்க தயார்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு சினிமா தான் முக்கியன்ற மாதிரி எல்லாரும் வராம சொல்ல வரீங்க. நான் எந்த தியாகத்தையும் செஞ்சு கேமராமெல்லாம் நிற்கணும், மிகப்பெரிய நடிகை ஆகணும், அந்த நோக்கத்தோடு வர்றவங்களை பற்றி நான் ஏன் ஆதரவு கொடுக்கணும், நான் ஏன் எதிர்க்கணும்? இப்போ உங்களுடைய பார்வையில் இப்போ இருக்க தமிழ் சினிமாவும் அந்த காலத்தில் இருந்த தமிழ் சினிமாவுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது பெஸ்ட்டாக இருக்கும் நடிகைகளில்? எல்லாம் ஒன்று தான், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது இருக்குது, அதே சேம். அதனால தான் ஆரம்பத்தில் பெண்கள் யாரும் நடிக்க வரல, பெண்களே ஆண்வேஷம் போட்டு கூத்துல நடித்தாங்க, நாடகத்தில் நடித்தாங்க. சினிமாவில் ஏப்ப சாப்பை தான் 1-2 பேர் நடிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம்தான் சினிமா புகழ் பெற்ற பிறகு சினிமாவால் காசு சம்பாதிக்கலாம், புகழ் வருதுனால பல ஐயராத்து பொண்ணுங்க வந்துச்சு. ஸோ டாமினேஷன் வந்து இந்த மாதிரி மக்கள், இந்த மாதிரி நடிகைகள் தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமாம். அந்த காலத்து நடிகைகள்லாம் வந்துட்டு தைரியமாக ஒரு விஷயத்த முன் எடுத்து பேசுவாங்களா, இல்லை இப்போ இருக்க நடிகைகள் வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு ஓப்பனாக இன்டெரக்டாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தைரியமாக இருக்காங்க. இந்த காலத்துலேயும் அதை பேசுகிறதே இல்லை, அந்த காலத்து நடிகைகளும் சரி இந்த காலத்து நடிகைகளும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி ஓப்பனாக பேசுகிறது இல்லை, பேசுகிறவங்க பேர் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன்.